யாழ்ப்பாணம் மணற்காடு பகுதியில் இளைஞன் ஒருவர் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட 2 போலீஸ் உத்தியோகத்தர்களும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பருத்தித்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோக சம்பவத்தை தொடர்ந்து இன்று நெல்லியடி பகுதியில் டயர்கள் எரிக்கப்பட்டதில் போக்குவரத்துக்கும் இடையூறு ஏற்பட்டது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவின் மணற்காடு பகுதியில் நேற்று பிற்பகல் போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் துன்னாலை கரவட்டி பகுதியைச் சேர்ந்த 25 வயதான யோகராசா தினேஷ் உயிரிழந்தார். கட்டளையை மீறி செலுத்தப்பட்ட மணல் லாரி ஒன்றின் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் இவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் தலைமையகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் உயிரிழந்த இளைஞனின் சடலம் பருத்தித்துறை வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து பருத்தித்துறை வைத்தியசாலைக்கு அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போலீஸ் ஜீப்பை சிலர் சேதப்படுத்தினர். உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவராச சஞ்சீவனின் வீடும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். பருத்தித்துறை முள்ளிவழி பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த போலீஸ் காவலரன் நேற்றிரவு சேதமாக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தந்தையின் இழப்பினால் குடும்ப சுமையை தாங்கிக் கொள்ளும் நோக்கில் சவுதி அரேபியாவில் தொழில் புரிந்து வந்த தினேஷ் ஒரு மாதத்திற்கு முன்னரே நாடு திரும்பியிருந்தார். இவர் சரியான கஷ்டமான அப்பாவும் இல்ல, சரியான கஷ்டமான நிலையில்தான் கட்டார் போனவர். அந்த கடனே கொடுக்கல. வந்து 1 மாசமும் 5 நாளும் அவர் வலிர கோயிலுக்கு போனவர். போய் வரைக்க இந்த கண்டர்ல வந்திருக்கிறார். வெடி விழுந்ததே மற்றவைக்கு தெரியாது. இப்ப பக்கியஸ்ல வந்தார். அங்கேருந்து அனுப்பிவிட்ட பொருளை கூட இந்த பிள்ளை எடுத்து பாக்கல, எடுக்கவே இல்லை. ஒரு சௌரங்களுக்கு கொடுக்கவே இல்லை. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வந்து எங்கண்ட உயிரை மாய்க்கிறக்க வந்த ஒரு மண் ஏத்துறவை 500 ரூபாய் வாங்கி கொண்டு மண் ஏத்துறாங்க. இந்த மண்கார இந்த கண்டர்கார மண்ணுக்கு காசு 500 ரூபாய் கொடுக்கலண்டாக்காண்டி சூடு விழுந்திருக்கு. 2 மணிக்கிட்ட எங்கடாமி சொல்லுத்தான். அதுக்கப்புறம் நான் படுத்துட்டேன். 4 மணிக்கு வந்து 7 ஆக்சிடென்ட் பண்ணி தம்பி கிடக்குறான்னு சொன்ன செய்தியை கேட்டபடி வந்தேன். ஐயா கிடக்குறான். இதேவேளை துப்பாக்கி பிரயோகம் நடைபெற்ற இடத்தில் பருத்தித்துறை நீதவான் இன்று பிற்பகல் விசாரணைகளை மேற்கொண்டார். துப்பாக்கி பிரயோக சம்பவம் தொடர்பில் உதவி போலீஸ் இன்ஸ்பெக்டர் சிவராசா சஞ்சீவன் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் அபுதாரி முகமது முபாரக் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் 24ஆம் தேதி வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் நளினி சுபாகரன் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சந்தேக நபர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது ஊடகவியலாளர்களுக்கு செய்தி சேகரிப்பிற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். சந்தேக நபர்களை நீதிமன்றத்துக்குள் அழைத்து சென்றதன் பின்னர் பிரதான நுழைவாயிலை போலீசார் மூடியதாக அவர் கூறினார். இதேவேளை இன்று காலை கலிகை சந்தியிலிருந்து வேம்படி வரையான பகுதியில் டயர்கள் எரிக்கப்பட்டன. இதனால் நெல்லியடி அண்மித்த ஒரு சில பகுதிகளில் போக்குவரத்திற்கும் இடையூறு ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை பருத்தித்துறையிலிருந்து கொடிகாமம் வரை பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்றின் மீதும் இன்று கல்வீச்சு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் யாழ் மனித உரிமைகள் ஆணையாளர் திரு கனகராஜ் கருத்து வெளியிட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுடைய யாழ் அலுவலகம் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். குறிப்பாக இன்றைய தினம் நாங்கள் போலீசாருடைய நடவடிக்கை தொடர்பிலே கண்காணிப்புகள் செய்வதற்காக நாங்கள் இன்று போலீஸ் நிலையத்துக்கு விஜயம் செய்து பல்வேறுபட்ட தகவல்களை திரட்டியிருக்கிறோம். மரணம் சம்பவித்தவருடைய வீட்டுக்கும் சென்று பல தகவல்களை நாங்கள் சேகரித்திருக்கிறோம். இது தொடர்பிலே எங்களுடைய அறிக்கையை நாங்கள் எங்களுடைய தலைமை காரியாலயத்துக்கு நாங்கள் இன்று அனுப்ப இருக்கிறோம். வடமராட்சி கிழக்கு பிரதேச இலக்கு பிரிவுக்குட்பட்ட மணற்காடு பகுதியில் தொடர்ச்சியாக இவ்வாறான சட்டவிரோத மணல் அகழ்வு செயற்பாடுகள் இடம்பெறுவதாக வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளர் கனக சபாபதி கணேஸ்வரன் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்தார். பிரதேசத்தில் மணல் அகழ்வுக்காக 6 அனுமதி பத்திரங்களை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒரு அனுமதி பத்திரம் மூலம் ஒரு மாதத்திற்கு 210 கியூப் மணல் அகழ முடியும் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து இப்பகுதியில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வினை கட்டுப்படுத்தும் நோக்கிலேயே முள்ளிவழி பகுதியில் போலீஸ் காவலரன் அமைக்கப்பட்டதாகவும் பிரதேச செயலாளர் கனக சபாபதி கணேஸ்வரன் மேலும் குறிப்பிட்டார். சம்பவம் தொடர்பில் விசாரணைகளுக்காக கொழும்பிலிருந்து விசேட விசாரணை குழு ஒன்று பருத்தித்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். போலீஸ் மாதிபரின் ஆலோசனைக்கு அமைய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் தலைமையிலான குழு விசாரணைகளை மேற்கொள்வதாக அவர் மேலும் குறிப்பிட்டார்.